மரியாள். எபிரேயத்திலும் அராமிக்கிலும் மரியம், கிரேக்கத்திலும் லத்தீனிலும் மரியா. மரியா மகிமைக்குரிய பெயர். படைப்புக்கள் அனைத்திலும் பரிசுத்தமானது, போற்றுதலுக்குரியது. சமத்துவத்தின் இரண்டாம் ஆளாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயின் பெயர். மரியின் வயிற்றில்தான் உண்மை தேவனும் உண்மை மனிதருமான இயேசு ஆவியின் வல்லமையில் பிறந்தார். மரியாள் மிக பரிசுத்தமான பெயர். அருள்மிக பெற்ற மரியே என்ற வாக்கியம் அன்னை மரியாள் அவள் இறைவனால் மிகவும் விரும்பப்பட்டவள் என்பதை குறிக்கிறது. பெண்களுள் ஆசி மிக பெற்றவளும் அவளே. மரியா நமது தாய். இயேசு தம் திருப்பாடுகளின் இறுதியிலே சிலுவையின் கீழ் இருந்த தன் தாய் மரியாளை நம் தாயாக அளிக்கின்றார். மரியாள் செவி சாய்க்கும் தாய், நம் தேவைகளை அறிந்து ஓடி வரும் தாய், தீமைகள் அனைத்திலும் இருந்து நம்மை காக்கும் தாய், எப்பெரும் பாவியானாலும் காக்க பேராசை கொண்ட தாய். மரியாள் மகிமைக்குரிய இப்பெயரை நாம் புரிந்து கொள்வோம். பண்டை கால எகிப்தியர்கள் மரியா என்ற பெயரை ஒரு பெண்ணை குறிக்கவும் அழகு என்ற சொல்லுக்கும் மிக நெருக்கமான உறவுக்கும் பயன்படுத்தினர். எப்படி மோசே தன் பெயரை பார்வோனின் மகள் நைல் நதியில் கண்டதால் பெற்றாரோ, அதை போன்று ஆரோனின் சகோதரி மரியமும் மாபெரும் துன்பங்களின் நடுவில் நம்பிக்கை என்னும் அர்த்தத்தில் இப்பெயரை பெற்றுள்ளார். விவிலியத்தில் காணும் ஒவ்வொரு பெயரும் ஒரு மனிதனின் அழைப்பையும் அவன் வாழ்வையும் அவன் செயல்பாட்டையும் குறிக்கிறது. அப்படி என்றால் மரியம் என்ற அன்னையின் சொல்லின் அர்த்தம்தான் என்ன? புனித ஜெரோம் மரியம் என்ற சொல்லுக்கு துன்பக்கடல் என்று பொருள் என்று சொல்லுகிறார். மேலும் இவ்வார்த்தை விடியற்காலத்து நட்சத்திரம் என்றும் பொருட்படும். எனவே மரியாள் என்ற பெயர் நம் துன்பக்கடலில் நம்பிக்கை அளிக்கும் விடியற்கால நட்சத்திரமாக இருக்கிறது. மேலும் இது பழைய எகிப்திய பாரம்பரியத்திலிருந்து உதித்தது என்பதால் இப்பெயர் ஆண்டவருக்கு நெருக்கமானவர் என்றும் பொருள்படும். எனவே மரியாள் என்ற பெயர் கடவுளின் மீது அன்பு கொண்டவள், நம் நம்பிக்கையின் நட்சத்திரம் என்றும் பொருள்படும். மரியாள் என்ற பெயரை நாம் எதற்கு கொண்டாடுகிறோம்? இதற்கான வரலாற்று சான்றுகள் என்ன? 1683 ஆண்டு ஜூலை மாதம் துர்க்கி நாட்டு படைகள் 6ஆம் முகமது தலைமையில் ஐரோப்பிய நாட்டின் மீது படையெடுக்கின்றது. அந்நாட்களில் தோக்கோயல் என்கின்ற ஹங்கரி நாட்டு அரசன் கத்தோலிக்க மன்னர்களை எதிர்க்கின்றான். அவன் துர்க்கி மன்னனுடன் கூட்டு சேர்ந்து ஆஸ்திரியா நாட்டின் மீது படையெடுக்கின்றான். இவ்வேளையில் வியானா நகரிலே லியோபார்ட் என்கின்ற பேரரசன் ஆட்சி செய்கின்றார். மாபெரும் துர்க்கி படையை கண்ட லியோபார்ட் பேரரசன் புறமுதுகிட்டு ஓட வெறும் 15,000 கிறிஸ்துவர்களை கொண்ட படை படுதோல்வி அடைகின்றது. இந்நேரத்தில் பாப்பரசரின் பிரதிநிதியாக இருந்த பேராயர் போலந்து நாட்டின் அரசனின் உதவி வேண்டுகிறார். போலந்து நாட்டின் அரசர் ஜான் சோபியஸ்கி அவர்களுக்கு உதவ முன்வருகிறார். தன்னிடமிருந்த 76,000 போர் வீரர்களை கொண்டு வியன்னா நகரை முற்றுகையிடுகிறார். அவர்கள் செல்லும் வழியில் ஜெஸ்டாகோவா என்னும் மரி அன்னையின் பேராலயத்தில் ஜெபித்து செல்லுகிறார்கள். போரில் துர்க்கி படைகள் தோற்கடிக்கப்படுகின்றன. மரி அன்னையே இப்போரின் வெற்றிக்கு காரணம் என்று போலந்து அரசன் நம்புகிறான். நான் வந்தேன், நான் பார்த்தேன், இறைவன் வெற்றி கொண்டார் என்று அவர் வீர முழக்கம் செய்கின்றார். திருத்தந்தை 11ஆம் இன்னசென்ட் இந்த வெற்றியை அன்னையின் திருப்பெயரின் மகிமையின் விழாவாக அகில உலக திருச்சபையை கொண்டாட அழைப்பு விடுகிறார். மரி என்னும் உன்னதமான திருப்பெயர் நம் வாழ்க்கையில் என்றும் துணையாக இருந்து நம்மை வழி நடத்துவதாக. அன்பே உருவான இறைவா, உமது திருமகன் சிலுவை பீடத்தில் உயிர் துறந்த வேளையிலே ஒரு அன்பு தாயை எங்கள் அனைவரின் தாயாக தந்தருளினார்.
மரியாள் என்னும் அத்தாயின் பரிசுத்தமான பெயரை அழைக்கும் வேளையிலே எங்கள் துன்ப சூழலில் அத்தாய் எங்களுக்கு நம்பிக்கை அருளி பாதுகாப்பையும் பலத்தையும் தந்தருள அருள் புரியும். ஆமீன். மரியே வாழ்க.